ஸ்போக்கன் இங்கிலீஷ் டுட்டோரியல் 17. நண்பர்களே, நாம் சிறிது சிறிதாக முன்னேறி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கொள்வதில் பல நிலைகளை தாண்டி இப்பொழுது ஸ்போக்கன் இங்கிலீஷ் டுட்டோரியல் 17 என்ற நிலையை அடைந்துள்ளோம். நமக்கு முன்னரே தெரியும், அதாவது ஒரு வாக்கியத்தை உருவாக்க, ஒரு பேச்சினை உருவாக்க சப்ஜெக்ட் வேண்டும், வெர்பு வேண்டும், ஆப்ஜெக்ட் வேண்டும். அது எந்த மொழியாயினும் சரி, இம்மூன்றும் இருந்தால்தான் நாம் பேச்சுக்களை உருவாக்க முடியும். சப்ஜெக்ட் 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தமிழில் தன்னிலை ஒருமை பன்மை. இரண்டாவதாக செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தமிழில் முன்னிலை ஒருமை பன்மை. மூன்றாவதாக தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தமிழில் அவைகள் படர்க்கை ஒருமை பன்மை என்று அழைக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, நான் நாங்கள். செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் பர்சன் ப்ளூரல் யூ, நீ நீங்கள். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி ஷி இட், தமிழில் அவைகள் அவன் அவள் அது. ஆங்கிலத்தில் தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே, தமிழில் தே என்பது அவர்கள் அவைகள் என்று அறியப்படுகிறது. இப்பொழுது நாம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நிகழ்கால உபகால பேச்சுக்களுக்கு பயிற்சி எடுத்து வருகிறோம். இதுவரை நான் என்ற சப்ஜெக்டிற்கும் நீ நீங்கள் என்ற சப்ஜெக்டுகளுக்கும் நாம் பயிற்சி எடுத்து விட்டோம். இப்பொழுது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலான வி என்ற சப்ஜெக்ட், அதாவது நாங்கள் என்ற சப்ஜெக்டுக்கு நாம் ஹவு டு கிரியேட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சஸ் இன் present basic tenses, இதை நாம் பார்க்க போகிறோம். எதற்காக ஒவ்வொரு காலத்திலும் அதன் உபகால பேச்சுக்களுக்கு நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், ஆங்கிலம் ஒவ்வொரு காலத்திலும் உணர்வுகளாக நம் மனதில் பதிய வேண்டும். உணர்வுகளாக பதிவதற்கு நாம் வாய்விட்டு பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது ஒரு மொழியை இயற்கையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அம்மொழியை தாய்மொழியாக பேசும் மக்கள் மத்தியில் நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இலக்கணம் கற்காமலே, எந்த ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லாமலே அம்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களிலிருந்து ஈஸியாக நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவ்வாய்ப்பினை ஆங்கிலத்தை பொறுத்தவரை நாம் பெறுவதற்கு இல்லை. அதனால் பலவிதமான உபகால பேச்சுக்களை நாமவே முயற்சி செய்து பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் அவை உணர்வுகளாக நம் மனதில் தங்கும். தமிழில் அதற்கு நமக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் தமிழில் சிந்திக்கிறோம், தமிழில் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் சகல விதமான உபகால உணர்வுகளும் தமிழில் நாம் தினமும் பேசும் பொழுது அவை அடுத்தவர்களிடமிருந்து நாம் கேட்கிறோம், அதே மாதிரி நாமும் பேசுகிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் அந்த வாய்ப்பை இழந்து விடுவதால் நாம முயற்சி செய்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சஸ் இவைகளை நிகழ்கால உபகால பேச்சுக்களாக நாம் வி என்ற சப்ஜெக்டிற்கு, அதாவது நாங்கள் என்ற பெயர் சொல்லுக்கு இந்த வீடியோவில் நாம் பயிற்சி மேற்கொள்வோம். நண்பர்களே, நாம் இப்பொழுது சாதாரண நிகழ்கால பேச்சுக்களை நாங்கள் என்ற பெயர் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் பயிற்சி மேற்கொள்வோம். முதலில் தமிழ் பேச்சுக்களை காணலாம். அப்பேச்சுக்கள்: நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோம். இந்த பேச்சினை எதிர்மறை பேச்சாக மாற்றுவதற்கு எழுதுகிறோம் என்பதை எழுதவில்லை என்று மாற்றிவிட்டால் நாங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை என்று எதிர்மறை பேச்சாக மாறிவிடும். அதே போல கேள்வி பேச்சினை உருவாக்குவதற்கு, எஸ் ஆர் நோ கேள்வி பேச்சினை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோம் என்பதிலிருந்து எழுதுகிறோம் என்பதை எழுதுகிறோமா என்று மாற்றிவிட்டால் நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோமா என்ற நேரடி கேள்வி பேச்சாக மாறிவிடும். அதே போல எதிர்மறை கேள்வி பேச்சினை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை என்பதில் எழுதவில்லை என்பதை எழுதவில்லையா என்று மாற்றி பாருங்கள். அது நாங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்ற எதிர்மறை கேள்வி பேச்சாக மாறிவிடும். ஆக வினைச்சொல்லின் வடிவத்தில் நாம் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது உணர்வுகள் வெவ்வேறு வகையாக பிரதிபலிக்கின்றன. அதே போலத்தான் ஆங்கிலத்திலும் வினைச்சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது நாம் வெவ்வேறு வகையான உணர்வுகளை பிரதிபலிக்க முடியும் என்பதை நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோம் என்பதை ஆங்கிலத்தில் உருவாக்க வேண்டும். ஆங்கிலம் எப்பொழுதும் SVO பேட்டர்னில் இருக்க வேண்டும். எஸ் என்பது சப்ஜெக்ட், வி என்பது வெர்ப், ஓ என்பது ஆப்ஜெக்ட்,
வெர்ப் இங்கு ஹெல்பிங் வெர்ப் ப்ளஸ் மெயின் வெர்ப் என்ற வடிவத்தில் இருக்க வேண்டும். சப்ஜெக்டிற்காக வி வந்திருக்கிறது. ஹெல்பிங் வெர்ப் டூ வந்திருக்கிறது. ஆதார வினைச்சொல்லுக்காக ரைட் என்ற வினைச்சொல்லின் முதலாம் நிலையை எடுத்துக்கொள்கிறோம். எ லெட்டர் என்பது ஆப்ஜெக்ட். ஆக வி டூ ரைட் எ லெட்டர் என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோம் என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. இந்த வி டூ ரைட் எ லெட்டர் என்பதில் பேச்சு வழக்கில் நாம் டூ என்ற வார்த்தையை சொல்வதில்லை. நாம் வி ரைட் எ லெட்டர் என்றுதான் சொல்வோம். இது பாசிட்டிவ் ஸ்பீச். அதற்கு அடுத்ததாக நெகட்டிவ் ஸ்பீச்சை உருவாக்குவதற்கு வி டூ ரைட் எ லெட்டர் என்பதில் டூக்கு பக்கத்தில் நாட் என்ற அட்வர்பை இணைத்து சொல்லுங்கள். அப்பொழுது அது வி டு நாட் ரைட் எ லெட்டர் என்று மாறும். வி டு நாட் ரைட் எ லெட்டர் என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை என்ற தமிழ் பேச்சுக்கு நிகரான ஆங்கில பேச்சு. வி டு நாட் ரைட் எ லெட்டர் என்பதை வி டோன்ட் ரைட் எ லெட்டர் என்று சொல்வோம். அதற்கடுத்தது கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்க வேண்டும். நேரடி கேள்வி வாக்கியத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு வி டூ ரைட் எ லெட்டர் என்ற பாசிட்டிவ் ஸ்பீச்சில் டூ என்ற உதவி வினை சொல்லை வி என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது வி டூ ரைட் எ லெட்டர் என்பது டூ வி ரைட் எ லெட்டர் என்று மாறும். இந்த டூ வி ரைட் எ லெட்டர் என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோமா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. அதற்கடுத்ததாக எதிர்மறை கேள்வி பேச்சினை உருவாக்க வேண்டும். எதிர்மறை கேள்வி பேச்சினை உருவாக்குவதற்கு வி டோன்ட் ரைட் எ லெட்டர் என்ற நெகட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கும் டோன்ட் என்ற உதவி வினை சொல்லை வி என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்தும் பொழுது டோன்ட் வி ரைட் எ லெட்டர் என்று மாறும். இந்த டோன்ட் வி ரைட் எ லெட்டர் என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லையா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. ஆக ஆங்கில பேச்சுக்கள் நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோம், நாங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லை, நாங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறோமா, நாங்கள் ஒரு கடிதம் எழுதவில்லையா போன்ற தமிழ் பேச்சுக்களுக்கு எப்படி அமைகிறது என்றால் வி ரைட் எ லெட்டர், வி டோன்ட் ரைட் எ லெட்டர், டு வி ரைட் எ லெட்டர், டோன்ட் வி ரைட் எ லெட்டர். அதற்கு அடுத்தது பேச்சு ஆரம்பிகள், ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் என்ன என்று அடையாளம் காணுங்கள். அவைகளை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அவை உங்கள் நுனிநாக்கில் வந்து தங்கிவிடும். அப்பொழுது ஆங்கில பேச்சினை உருவாக்குவது உங்களுக்கு எளிதாக இருக்கும். வி டூ, வி டோன்ட், டு வி, டோன்ட் வி. இன்னொரு தடவை சொல்லுங்கள். வி டூ, we don't, do we, don't we. We do write a letter, we don't write a letter, do we write a letter, don't we write a letter. இதில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டியது என்னவென்றால் we do write a letter என்பதை doவை தவிர்த்து we write a letter என்று சொல்ல வேண்டும். ஆக இதை திரும்ப திரும்ப வாய்விட்டு சொல்வதன் மூலம் உங்களுக்கு ஆங்கிலம் பேச்சுக்களாக உங்கள் மனதில் பதிவாகும். இதை வாய்விட்டு பல தடவை சொல்லி பழகுங்கள். அடுத்ததாக நாம் நிகழ்தொடர்கால பேச்சுக்கள், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ்களுக்கு பயிற்சி எடுப்போம். தமிழில் அப்பேச்சுக்கள் நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை, நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோமா, நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா என்று நேரடி, எதிர்மறை, நேரடி கேள்வி மற்றும் எதிர்மறை கேள்வி பேச்சுக்களாக இருக்கின்றன. இந்த பேச்சுக்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை எழுதி கொண்டிருக்கவில்லை என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை என்று மாறும். அது எதிர்மறை பேச்சாக மாறிவிடுகிறது. எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை எழுதி கொண்டிருக்கிறோமா என்று மாற்றும் பொழுது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோமா என்பது நேரடி கேள்வி பேச்சாக மாறிவிடுகிறது. அதே போல எதிர்மறை கேள்வி பேச்சினை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை என்பதில் எழுதி கொண்டிருக்கவில்லை என்பதை எழுதி கொண்டிருக்கவில்லையா என்று மாற்றும் பொழுது அது எதிர்மறை கேள்வி பேச்சாக மாறிவிடுகிறது. தமிழ் என்பது எஸ்ஓவி பேட்டர்னில் இருப்பதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் என்பது சப்ஜெக்ட், ஒரு கடிதம் என்பது ஆப்ஜெக்ட், எழுதி கொண்டிருக்கிறோம் என்பது வெர்ப். தமிழில் எப்பொழுதும் வெர்பு இறுதியாக வரும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆங்கில பேச்சாக மாற்றுவதற்கு ஆங்கிலம் எஸ்விஓ பேட்டர்னில் இருக்கும் என்பதை மனதில் வைத்து நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எஸ்விஓ பேட்டர்னில் சப்ஜெக்ட் எஸ்ஸுக்காக வி வந்திருக்கிறது. வெர்ப் எப்பொழுதும் ஹெல்பிங் வெர்ப் ப்ளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் இருக்க வேண்டும். ஹெல்பிங் வெர்ப் ஆர் வந்துள்ளது. மெயின் வெர்ப், அதாவது ஆதார வினைச்சொல்லாக ரைட்டிங் என்ற வினைச்சொல்லின் 4வது நிலை, அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் நிகழ் வினையெச்சத்தை எடுத்துக்கொள்கிறோம். வி ஆர் ரைட்டிங் எ லெட்டர் என்பது
நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. இந்த we are writing a letter என்ற பாசிட்டிவ் ஸ்பீச்சை நெகட்டிவ் ஸ்பீச்சாக மாற்றுவதற்கு நாம் are என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் not என்ற adverb-ஐ ஆடப் செய்யும் பொழுது அது we are not writing a letter என்று மாறும். அதை நாம் we aren't writing a letter என்று சொல்கிறோம். இது நெகட்டிவ் ஸ்பீச். பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு we are writing a letter என்பதிலிருந்து are என்ற உதவி வினைச்சொல்லை we என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது are we writing a letter என்பது கிடைக்கும். are we writing a letter என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோமா என்பதற்கு உண்டான ஆங்கில பேச்சு. அதற்கு அடுத்ததாக எதிர்மறை கேள்வி பேச்சினை உருவாக்குவதற்கு, அதாவது எஸ்ஆர்னோ எதிர்மறை கேள்வி பேச்சினை உருவாக்குவதற்கு we aren't writing a letter என்ற நெகட்டிவ் ஸ்பீச்சில் இருக்கும் aren't என்ற உதவி வினைச்சொல்லை we என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அது aren't we writing a letter என்று மாறிவிடும். இது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லையா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. இதில் பேச்சு ஆரம்பிகளை அடையாளம் காணுங்கள். அவைகள் we are, we aren't, are we, aren't we. இதை இன்னொரு தடவை சொல்லுங்கள். we are, we aren't, are we, aren't we. we are writing a letter, we aren't writing a letter, are we writing a letter, aren't we writing a letter. பின்னர் வரும் மாதிரி பேச்சுக்களுக்கு பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆங்கிலம் அதனுடைய பேச்சுக்கள் வாய்ப்பாடு போல மாறி ஆங்கில பேச்சுக்களுக்கென்று உங்கள் மனதில் ஒரு அகராதி உருவாகும். இந்த ஸ்லைடில் நாம் நிகழ் முற்றுக்கால பேச்சுக்கள், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்பீச்சஸ் ஆங்கிலத்தில் எப்படி உருவாக்குவது என்பதை நாம் பார்ப்போம். நாம் இப்பொழுது பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச்சஸ் நிகழ் உபகாலங்களில், அதாவது ப்ரெசன்ட் பேசிக் டென்சஸ் காலத்தில் ஆங்கிலத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னரே தெரியும் தமிழ் என்பது SOV பேட்டர்னில் இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நிகழ் முற்றுக்கால பேச்சாக அது நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். இதில் நாங்கள் என்பது சப்ஜெக்ட், ஒரு கடிதம் என்பது ஆப்ஜெக்ட், எழுதியிருக்கிறோம் என்பது வெர்பு. இது நேரடி பேச்சாக, அதாவது பாசிட்டிவ் ஸ்பீச்சாக இருக்கிறது. இதை எதிர்மறை பேச்சாக நெகட்டிவ் பேச்சாக மாற்ற வேண்டும். தமிழில் எழுதியிருக்கிறோம் என்பதை எழுதியிருக்கவில்லை என்று மாற்றிவிட்டால் அது நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை என்று மாறிவிடும். அது நெகட்டிவ் ஸ்பீச்சாக அமைகிறது. அதே போல நேரடி கேள்வி பேச்சினை, அதாவது பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்க எழுதியிருக்கிறோம் என்பதை எழுதியிருக்கிறோமா என்று மாற்றிவிட்டால் நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோமா என்பது நேரடி கேள்வி பேச்சாக தமிழில் மாறிவிடுகிறது. அதே போல எதிர்மறை கேள்வி பேச்சை உருவாக்குவதற்கு எழுதியிருக்கவில்லை என்பதை எழுதியிருக்கவில்லையா என்று மாற்றிவிட்டால் நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லையா என்பது எதிர்மறை கேள்வி பேச்சாக மாறிவிடுகிறது. இவ்வாறு 4 வகையான பேச்சுக்களை நிகழ் முற்றுக்கால பேச்சுக்களாக தமிழில் நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம். இதற்கு இணையான ஆங்கில பேச்சுக்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது SVO பேட்டர்னில் அமைந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும். S என்பது சப்ஜெக்ட், V என்பது வெர்ப், O என்பது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்காக V வந்துள்ளது. வெர்ப் எப்பொழுதும் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் அமைப்பில் இருக்க வேண்டும். ஹெல்பிங் வெர்புக்காக have வந்துள்ளது. மெயின் வெர்ப், அதாவது பிரின்சிபல் வெர்ப் அல்லது ஆதார வினைச்சொல்லாக ரிட்டன் என்ற வினைச்சொல்லின் 3வது நிலை வந்துள்ளது. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது தமிழில் இறந்த வினையெச்சம் எனப்படுகிறது. ஆக we have written a letter என்பது பாசிட்டிவ் ஸ்பீச்சாக ஆங்கிலத்தில் அமைகிறது. இது நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் என்ற அர்த்தத்தில் அமைகிறது. இதை நெகட்டிவ் ஸ்பீச்சாக மாற்ற வேண்டும். we have written a letter என்ற பாசிட்டிவ் ஸ்பீச்சில் have என்ற உதவி வினைச்சொல்லுக்கு பக்கத்தில் not என்ற adverb-ஐ சேர்த்து விடுங்கள். அப்பொழுது அந்த பேச்சு we have not written a letter என்று மாறிவிடும். அதையே சுருக்கமாக நாம் we haven't written a letter என்று சொல்கிறோம். we haven't written a letter என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கவில்லை என்ற தமிழ் உணர்வுக்கு நிகரான ஆங்கில பேச்சு. அதே போல நேரடி கேள்வி வாக்கியத்தை உருவாக்குவதற்கு, பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு we have written a letter என்ற பாசிட்டிவ் ஸ்பீச்சில் இருக்கும் have என்ற உதவி வினைச்சொல்லை we என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் have we written a letter என்று மாறும். have we written a letter என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோமா என்ற தமிழ் பேச்சுக்கு நிகரான ஆங்கில பேச்சு. அதே போல எதிர்மறை கேள்வி பேச்சினை,
நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்குவதற்கு நெகட்டிவ் ஸ்பீச்சை ஆங்கிலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அது we haven't written a letter. அதில் இருக்கும் haven't என்ற உதவி வினை சொல்லை we என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது அந்த வாக்கியம் haven't we written a letter என்று மாறும். இந்த haven't we written a letter என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லையா என்ற தமிழ் பேச்சுக்கு இணையான ஆங்கில பேச்சு. ஆக we have written a letter, we haven't written a letter, have we written a letter, haven't we written a letter என்பது present perfect tense speeches. இதில் பேச்சு ஆரம்பிகளை அதாவது ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ்களை அடையாளம் காணுங்கள். அவைகள் we have, we haven't, have we, haven't we. இன்னொரு தடவை சொல்லுங்கள். அது உங்கள் நுனிநாக்கில் தங்க வேண்டும். அப்பொழுதுதான் பேச்சுக்கள் சரளமாக உங்களுக்கு நிகழ் முற்றுக்காலத்தில் present perfect tense speeches ஆக உருவாக்க முடியும். We have, we haven't, have we, haven't we. We have written a letter, we haven't written a letter, have we written a letter, haven't we written a letter. இதை பல தடவை சொல்லுங்கள். அப்பொழுது உங்கள் நாக்கு சுழன்று சுழன்று ஆங்கில பேச்சுக்கு ஆட்பட்டு ஆங்கிலம் உணர்வுகளாக உங்கள் ஆழ்மனதில் பதியும். பின்னர் வரும் மாதிரி வாக்கியங்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது present perfect tense speeches உங்களுக்கு ஒரு அகராதி போல உங்கள் மனதில் பதிவாகிவிடும். அடுத்ததாக நண்பர்களே, நாம் present perfect continuous tense அதாவது நிகழ்முற்று தொடர்கால பேச்சுக்களை நாங்கள் என்ற சப்ஜெக்டுக்கு ஆங்கிலத்தில் கற்க இருக்கிறோம். உதாரண வாக்கியமாக நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம் என்ற வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம் என்பது நிகழ் தொடர்காலம். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம் என்பது நிகழ்முற்று தொடர்காலம். இந்த நிகழ் தொடர்காலத்துக்கும் நிகழ்முற்று தொடர்காலத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம் என்பதில் எழுதி கொண்டே இருக்கிறோம் என்பதை எழுதி கொண்டே இருக்கவில்லை என்று மாற்றிவிட்டால் நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை என்பது எதிர்மறை பேச்சாக தமிழில் மாறிவிடுகிறது. அதாவது நெகட்டிவ் ஸ்பீச்சாக மாறிவிடுகிறது. அதே போல எழுதி கொண்டே இருக்கிறோம் என்பதை எழுதி கொண்டே இருக்கிறோமா என்று மாற்றிவிட்டால் நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோமா என்பது நேரடி கேள்வி வாக்கியமாக மாறிவிடுகிறது. அதே போல எதிர்மறை பேச்சில் இருக்கும் எழுதி கொண்டே இருக்கவில்லை என்பதை எழுதி கொண்டே இருக்கவில்லையா என்று மாற்றிவிட்டால் நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லையா என்பது எதிர்மறை கேள்வி பேச்சாக தமிழில் மாறிவிடுகிறது. ஆக நாங்கள் பல தடவை சொல்லி இருக்கிறோம், வினை சொல்லில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது எந்த மொழியாயினும் அது வெவ்வேறு உணர்வுகளை பிரதிபலிப்பதாக அந்த வாக்கியம் மாறிவிடும் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த தமிழ் பேச்சுக்களுக்கு இணையான ஆங்கில பேச்சுக்களை நாம் உருவாக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது SVO பேட்டர்னில் அமைந்திருக்கும். இப்பொழுது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம் என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சை உருவாக்குவோம். SVO பேட்டர்னில் சப்ஜெக்டுக்காக we வந்துள்ளது. வெர்ப் எப்பொழுதும் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப் அமைப்பில் இருக்க வேண்டும். ஹெல்பிங் வெர்ப் have been வந்துள்ளது. மெயின் வெர்புக்காக ரைட்டிங் என்ற வினைச்சொல்லின் 4வது நிலை அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் நிகழ் வினையெச்சம் வந்துள்ளது. ஆக we have been writing a letter என்பது பாசிட்டிவ் ஸ்பீச்சாக ஆங்கிலத்தில் அமைகிறது. இது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம் என்ற உணர்வினை ஏற்படுத்துகிறது. அதற்கடுத்து நெகட்டிவ் ஸ்பீச்சை உருவாக்க வேண்டும். இந்த நெகட்டிவ் ஸ்பீச்சை உருவாக்குவதற்கு we have been writing a letter என்பதில் ஹெல்பிங் வெர்புக்கு பக்கத்தில் not என்ற சொல்லை சேர்க்கும் பொழுது அது we have not been writing a letter, சுருக்கமாக we haven't been writing a letter என்று மாறும். we haven't been writing a letter என்பது நெகட்டிவ் ஸ்பீச். அது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கவில்லை என்ற உணர்வை பிரதிபலிக்கிறது. அதற்கு அடுத்ததாக பாசிட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்க வேண்டும். அதற்கு ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். நேரடி வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது we have been writing a letter. அதில் இருக்கும் have என்ற உதவி வினை சொல்லை we என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது வாக்கியம் have we been writing a letter என்று மாறும். இந்த have we been writing a letter என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோமா என்பதற்கு நிகரான ஆங்கில பேச்சு. அதற்கு அடுத்ததாக எதிர்மறை கேள்வி பேச்சு அதாவது நெகட்டிவ் கொஸ்டின் ஸ்பீச் உருவாக்க வேண்டும். அதற்காக ஆங்கிலத்தில் நெகட்டிவ் ஸ்பீச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அது we haven't been writing a letter. அதில் இருக்கும் haven't என்ற உதவி வினை சொல்லை we என்ற சப்ஜெக்டுக்கு முன்னால் நகர்த்துங்கள். அப்பொழுது வாக்கியம் haven't we been writing a letter, haven't we been writing a letter என்று மாறும். இந்த haven't we been writing a letter என்பது நாங்கள் ஒரு கடிதம் எழுதி
எழுதி கொண்டே இருக்கவில்லையா என்பதற்கு இணையான ஆங்கில பேச்சு. ஆக ஆங்கில பேச்சினை ஒரு தடவை சொல்லுங்கள். We have been writing a letter, we haven't been writing a letter, have we been writing a letter, haven't we been writing a letter. அதாவது பேச்சுக்கள் ஒரே ஸ்ட்ரோக்கில் அமைய வேண்டும். அது திரும்ப திரும்ப நீங்கள் வாய்விட்டு பயிற்சி சொல்லும் பொழுதுதான் அது உங்களுக்கு சரளமாக வரும். ஏனென்றால் ஆங்கிலம் என்பது வேற்றுமொழி, நமது தாய்மொழி அல்ல. அதனால் அதனுடைய சப்தங்களுக்கு நமது உதடு, நாக்கு, தொண்டை, குரல் வளை போன்ற பேச்சு நாளங்கள் ஆட்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், திரும்ப திரும்ப அந்த பேச்சுக்களை வாய்விட்டு சொல்லுங்கள். We have been writing a letter, we haven't been writing a letter, have we been writing a letter, haven't we been writing a letter. இப்பொழுது இந்த பேச்சில் இருக்கும் பேச்சு ஆரம்பிகளை, அதாவது ஸ்பீச் இனிஷியேட்டர்களை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதாவது அடையாளம் காணுங்கள். அவைகள் we have been, we haven't been, have we been, haven't we been. இன்னொரு தடவை சொல்லுங்கள். We have been, we haven't been, have we been, haven't we been. இந்த பேச்சு ஆரம்பங்களை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அவை உங்கள் நுழைநாக்கில் தங்கிவிடும். அப்பொழுது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்பீச்சஸ் உருவாக்க வேண்டுமோ அப்பொழுது இந்த பேச்சு ஆரம்பிகள் உங்களுடைய பேச்சை சரளமாக உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருக்கும். பின்னர் ஒரு மாதிரி வாக்கியங்களுக்கு பயிற்சி எடுக்கும் பொழுது நாங்கள் என்ற சப்ஜெக்டுக்கு, அதாவது we என்ற ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு உண்டான பேச்சுக்கள் உங்களுக்கு மனதில் ஒரு அகராதி டிக்ஷனரி போல அமைந்துவிடும். அந்த பேச்சினை அடிப்படையாக வைத்து உங்கள் மனம் உங்களுடைய மனதின் இன்டகிரேட்டிங் பவர், ஒருங்கிணைக்கும் சக்தியை பயன்படுத்தி பேச்சுக்களை சரளமாக உருவாக்கும். நண்பர்களே, இந்த ஸ்லைடில் நிகழ்காலத்தில் அதன் அனைத்து உபகால பேச்சுக்களும் ஒரே ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் சாதாரண நிகழ்காலம், நிகழ்தொடர்காலம், நிகழ்முற்றுக்காலம், நிகழ்முற்று தொடர்காலம், அதாவது ஆங்கிலத்தில் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற காலங்களில் தமிழ் பேச்சுக்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, அதற்கு இணையான ஆங்கில பேச்சுக்கள் ஆங்கிலத்திற்குண்டான விதிகளை பயன்படுத்தி அவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை உற்று கவனித்து நீங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் பேச்சுக்கள் உருவாவதற்கான விதிகள் ஒன்றும் கடுமையானதல்ல. நாமவே ஆங்கிலத்தில் பேச்சுக்களுக்கான விதிகள் மிகவும் கடுமையானது என்று கற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். அது உண்மையே அல்ல. நீங்கள் இதுவரை பார்த்திருக்கும் பேச்சுக்களில் தன்னிலை ஐ என்ற சப்ஜெக்டிற்கு பேச்சை நிகழ்காலத்தில் அதன் உபகாலங்களில் உருவாக்கி இருக்கிறோம். முன்னிலை நீ, நீங்கள் என்ற பெயர் சொற்களுக்கு நிகழ்காலத்தில் அதன் பேச்சுக்களை உருவாக்கி இருக்கிறோம். விதிகளை உற்று கவனித்தீர்கள் என்றால் அது ஒன்றும் மிகவும் கடுமையானதல்ல. நீங்கள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, தமிழ் SOV பேட்டர்ன், ஆங்கிலம் SVO பேட்டர்ன். ஆங்கிலத்தில் SVO பேட்டர்னில் V என்பதற்கு உண்டான விதி என்னவென்றால், வெர்ப் எப்பொழுதும் ஹெல்பிங் வெர்ப் ப்ளஸ் மெயின் வெர்ப் என்ற அமைப்பில் வந்திருக்க வேண்டும் என்பதுதான். மற்ற விதிகள் எல்லாம் மிகவும் எளிமையானது. தமிழில் வார்த்தையையே மாற்றுகிறோம், ஆங்கிலத்தில் உதவி வினைச்சொற்களை அங்கும் இங்கும் நகர்த்தி பேச்சுக்களை உருவாக்குகிறோம். இதுதான். இதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் வரும் மாதிரி வாக்கியங்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது இந்த விதிகளை ஆழமாக மனதில் நிலைநிறுத்தி அதன் அடிப்படையில் நீங்கள் பயிற்சி எடுத்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆங்கிலம் பேசுவது அவ்வளவு ஒரு கடுமையான காரியமாக இருக்காது என்பது எங்களுடைய எண்ணம். இப்பொழுது நிகழ்காலத்தின் அதன் உபகாலங்களில் ஆங்கில பேச்சுக்கள் உருவாவதற்கான பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் அனைத்து பேச்சுகளையும் ஒரு தடவை வாய்விட்டு சொல்லுங்கள். அது பின்னர் ஒரு மாதிரி வாக்கியங்களுக்கு பயிற்சி எடுப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இப்பொழுது பேச்சு ஆரம்பிகள், ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ்களுக்கு வி என்ற பெயர் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் நிகழ்காலத்தில் அதன் உபகால பேச்சுக்களுக்கு பயிற்சி எடுப்போம். We do, we don't, do we, don't we. We are, we aren't, are we, aren't we. We have, we haven't, have we, haven't we. We have been, we haven't been, have we been, haven't we been. We write a letter, we don't write a letter, do we write a letter, don't we write a letter. We are writing a letter, we aren't writing a letter, are we writing a letter, aren't we writing a letter. We have written a letter, we haven't written a letter, have we written a letter, haven't we written a letter. We have been writing a letter, we haven't been writing a letter, have we been writing a letter, haven't we been writing a letter.
இதை நீங்களும் ஒரு தடவை வாய்விட்டு, ஒரு தடவை ஏன் பல தடவை வாய்விட்டு சொல்லுங்கள். ஆங்கிலம் உங்களுக்கு எளிமையாகிறதா இல்லையா என்று பார்ப்போம். நண்பர்களே, இங்கு பயிற்சிக்காக மாதிரி வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் ஒவ்வொரு மாதிரி வாக்கியத்திற்கும் பயிற்சி எடுக்கும் முன்னர் அந்த பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை அல்லது பல தடவை வாய்விட்டு சொல்லுங்கள். அதற்கு பின்னர் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பேச்சுக்கள் எளிமையாக உருவாகும். த ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ், அதாவது பேச்சு ஆரம்பிகளை ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். வி டூ, வி டோன்ட், டு வி, டோன்ட் வி. வி ஆர், வி ஆரண்ட், ஆர் வி, ஆரண்ட் வி. வி ஹாவ், வி ஹாவன்ட், ஹாவ் வி, ஹாவன்ட் வி. We have been, we haven't been, have we been, haven't we been. இந்த பேச்சு ஆரம்பிகளின் அடிப்படையில் நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். We do need help right now. அதாவது we need help right now. We don't need help right now. Do we need help right now? Don't we need help right now? அதற்கடுத்தது present continuous tenseற்கு செல்லும் முன்னர் நீட் என்பது நான் கண்டினியூஸ் வெர்ப் என்பதனால் ஐஎன்ஜி சேர்த்த பேச்சுக்களை அதற்கு நாம் சொல்வதில்லை. இது ஒரு வழக்கம். அதனால் அதை தவிர்த்து விடுங்கள். வி ஆர் நீடிங் ஹெல்ப் ரைட் நவ், அதை சார்ந்த பேச்சுக்களை நீங்கள் பயிற்சி எடுக்க தேவையில்லை. அதற்கு அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வி ஹவ் நீடட் ஹெல்ப் ரைட் நவ். வி ஹாவன்ட் நீடட் ஹெல்ப் ரைட் நவ். ஹாவ் வி நீடட் ஹெல்ப் ரைட் நவ். ஹாவன்ட் வி நீடட் ஹெல்ப் ரைட் நவ். அதே போல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வருவதனால் நீட் என்பது நான் கண்டினியூஸ் வெர்ப் என்பதனால் அதற்கு பயிற்சி தேவையில்லை. அதற்கு அடுத்ததாக we have our passport with us. We have our passport with us. We don't have our passport with us. Do we have our passport with us? Don't we have our passport with us? We are having our passport with us. We are not having our passport with us. Are we having our passport with us? Aren't we having our passport with us? We have had our passport with us. We haven't had our passport with us. Have we had our passport with us? Haven't we had our passport with us? அதே போல have என்பதும் ஒரு நான் கண்டினியூஸ் வெர்பாக எடுத்துக்கொண்டு we have been having our passport with us என்பதை சொல்வதை தவிர்ப்போம். அது இயற்கையான பேச்சாக இருக்காது. நீங்கள் கேட்கலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு பயன்படுத்தினீர்களே, ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பயன்படுத்தவில்லை என்பது நீங்களே சொல்லி பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும் பொழுது இங்கே ஹேவ் என்பது நான் கண்டினியூஸ் வெர்பாக எடுத்துக்கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக we speak English. பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். We speak English. We don't speak English. Do we speak English? Don't we speak English? We are speaking English. We aren't speaking English. Are we speaking English? Aren't we speaking English? We have spoken English. We haven't spoken English. Have we spoken English? Haven't we spoken English? We have been speaking English. We haven't been speaking English. Have we been speaking English? Haven't we been speaking English? அதற்கடுத்து வரும் we board the plane. We like milk என்பதற்குண்டான பயிற்சிகளை நீங்களாகவே மேற்கொள்ளுங்கள். அடுத்ததாக we always forget our purse. We always forget our purse. We always don't forget our purse. Do we always forget our purse? Don't we always forget our purse? We are always forgetting our purse என்பது forget என்பதை ஒரு நான் கண்டினியூஸ் வெர்பாக எடுத்துக்கொண்டு நாம் அதற்குண்டான பயிற்சியை மேற்கொள்ள தேவையில்லை. அதற்கடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சில் we have always forgotten our purse. We haven't always forgotten our purse. Have we always forgotten our purse? Haven't we always forgotten our purse? அதே போல ஐஎன்ஜி சேர்த்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நாம் சொல்வதில்லை. ஏனென்றால் இங்கே ஃபர்கெட் என்பது ஒரு நான் கண்டினியூஸ் வெர்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வி பிளே டென்னிஸ், வி மேக் டாய்ஸ் போன்ற மாதிரி வாக்கியங்களுக்கு நீங்களாக பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக we try very hard, we don't try very hard, do we try very hard, don't we try very hard. We are trying very hard, we aren't trying very hard, are we trying very hard, aren't we trying very hard. We have tried very hard,
We haven't tried very hard. Have we tried very hard? Haven't we tried very hard? We have been trying very hard. We haven't been trying very hard. Have we been trying very hard? Haven't we been trying very hard? We enjoy playing the piano என்பதற்குண்டான பயிற்சியை நீங்களே மேற்கொள்ளுங்கள். இறுதியாக we watch television regularly. We watch television regularly. We don't watch television regularly. Do we watch television regularly? Don't we watch television regularly? We are watching television regularly. We aren't watching television regularly. Are we watching television regularly? Aren't we watching television regularly? We have watched television regularly. We haven't watched television regularly. Have we watched television regularly? Haven't we watched television regularly? We have been watching television regularly. We haven't been watching television regularly. Have we been watching television regularly? Haven't we been watching television regularly? நண்பர்களே, விதிகள் நீங்கள் கற்றுக்கொண்ட பின்னர் இந்த பேச்சு பயிற்சி அவசியமற்றதாக தெரியும். ஆனால் நீங்களாக பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஏற்படும் சிரமங்கள், அதாவது வார்த்தை உச்சரிப்புகளில் உங்கள் நாக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதது தெரிய வரும். அதனால் தயவுசெய்து இந்த பயிற்சியை ஒரு போர்டமாக எடுத்துக்கொண்டு தவிர்த்து விடாதீர்கள். ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் மனம் கோணாமல் பயிற்சி எடுங்கள். அப்பொழுதுதான் ஆங்கிலத்தில் உங்களுக்கு சரளமாக பேசும் திறன் உருவாகும். ஒரு வாக்கியத்தை ஒரே ஸ்ட்ரோக்கில் சொல்ல வேண்டும். அது பயிற்சி இருந்தால்தான் நடக்கும். நாங்கள் சொல்லுவதை நம்புங்கள். நீங்கள் கொடுத்திருக்கும் அனைத்து வாக்கியங்களுக்கும் நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை பிரஸ் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். மற்றும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய தாமரை முத்திரையை பிரஸ் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.